ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இது நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலுமே எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. 1/2 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/4 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக ஆட் பண்ணிக்காதீங்க, புளிப்பு கம்மியாக இருக்க தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இதில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் நான் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 15 மினிட்ஸ் ரவை ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தோசைக்கல் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த மாவை தோசை மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் அடை தட்டுவீங்க இல்லையா, கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தோசை மாதிரி மெலிசாக ஊற்றிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் திக்காக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஆயிலில் எல்லாத்துலேயுமே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், நமக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான டிஃபனுங்க. இது கண்டிப்பாக வித்தியாசமாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே நீங்கள் நல்ல காரமான கார சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. எப்போவும் இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.